வணக்கம் நேயர்களே. போன வாரம் 2024 முதல் வாரம் நமது சந்தைகள் ஒரு மைனர் லாஸில் முடிவடைஞ்சது. 0.09%, 21,711 முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 5 டேஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் இந்த போன வாரம் தான் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் கிட்டி அதுவும் பார்த்தோன்னா 2.7 பில்லியன் அதிகரித்து கிட்டத்தட்ட 623 பில்லியனாக முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜிடிபி growth பார்த்தோம்னாக்க டேட்டா என்ன சஜஸ்ட் பண்ணுறதுன்னா ஒரு ரொபஸ்ட் ரெக்கவரி இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. டிசம்பர் பிஎம்ஐ டேட்டா அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டா வெளியானது 3 மாதத்தினுடைய ஹையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 2024 மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு, எப்படியா போகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 முக்கிய கூறுகளை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று எப்படி இந்த ரேட் கட்ஸ் அமெரிக்காவில் அதை நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போலேருந்து அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நான் பார்த்தீங்கன்னாக்க இது எஸ்கலேட் ஆகி அதான் அந்த ரெட் சி அதனால் கமாடிட்டிஸ்லாம் பாதிக்கக்கூடுமா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற மக்களுடைய கவலைகளாக இருக்கக்கூடும். இது என்ன என்பதை கீழே பார்ப்போம். அப்புறம் பார்த்தோம்னா இந்த 2023 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா 29% அதிகரித்திருக்கிறது. ஸோ இது ஒரு குட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம்னா 2 ட்ரில்லியனை தாண்டி இருக்கிறது. அப்கிரேட் ஆகிருக்கிறதுனால ஒரு ஹையர் லெவல் ஆக்டிவிட்டீஸ் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய அட்வான்சஸ் பார்த்தோம்னா 62% அதிகரித்துள்ளது இந்த டிசம்பர் குவார்ட்டரில். எஃப்ஐஐ இந்த வருஷத்தின் முதல் வாரம் கிட்டத்தட்ட 3,290 crores வாங்கியிருக்காங்க. டிசம்பரில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு நம்மளுடைய போன வார வீடியோவில் சொன்னோம், அதை பார்த்துங்க. அதேமாரி டிஐஐ பார்த்தீங்கன்னாக்க 7,296 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ பட் எஃப்ஐஐ தே ஹவ் ஸ்டார்டட் எகைன் ஆன் த புல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். வரும் வாரம் என்னெல்லாம் விஷயம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd quarter ரிசல்ட்ஸ் வர இருக்கு. ஸோ அதில் மெயினாக ஆல் ஐடி கம்பெனிஸ் 1 by 1 வரும். அதனுடைய இம்பேக்ட் தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணக்கூடும். அடுத்தது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, அது ஜனவரி 12ஆம் தேதி வர இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான கூறு. அதுமாரி இந்த ரெட் சி கிரைசிஸ் நான் முதலே சொன்னோம் இல்லையா, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புறது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க ஷிப்மெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த நிலவரம் சரி செஞ்ச பிறகுதான் அனுப்ப வேண்டும் என்று ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வர வாரத்துக்குள்ள அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு என்பதனை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது எஃப்ஐஐ ஆக்டிவிட்டியும் ஒரு முக்கிய கூறுகளாக இருக்கக்கூடும். தென் போன வாரம் பார்த்தோம்னா எஃப்ஐஐ பையராக இருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு இந்த வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி அக்டோபர் டு டிசம்பர் எஃப்எம்சிஜினுடைய இன்புட் பார்த்தோம்னாக்க ஒரு டிமாண்ட் டிரைவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அடுத்த 2 குவார்ட்டருக்கு ஸோ இந்த துறை பெட்டராக இருக்கக்கூடும், மொமெண்டம் இருக்கக்கூடும். தென் ரீட்டைல் டிஸ்கிரிஷனரி சேல்ஸும் பார்த்தோம்னா அதிகரித்திருக்கு. அதனால் இந்த செக்மெண்ட்டும் நல்லா பண்ணும். மேலும் ஃபார்மாசூட்டிகளில் பார்த்தோம்னாக்க மேனுஃபேக்சரிங் கைட்லைன்ஸை குட் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்திய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுமாரி ஏசிஐஆர்எல் ஏர்செல் அப்படிமோ அந்த கம்பெனி 1,100 கோடி ரூபாய் லோன் புக்கை ஆர்பிஎல் மற்றும் பந்தன் பேங்க்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நண்பர்களே, நாம் ஒரு புறம் ஒரு மிட் சைஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து தயார் பண்ணி இங்கே கிடைக்கக்கூடிய கார் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேல்ஸ் நடந்திருக்கு. ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியா சேல்ஸ் ஜம்ப் 89%ங்க. அது மாதிரி வோல்வோ ஸ்வீடிஷ் கார்
அதனுடைய சேல்ஸும் பார்த்தோம்னா 31% அதிகரித்துள்ளது. அதாவது ஒரு புறம் பணம் இல்லைங்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பணம் வந்து மிகவும் அதிகமாக புரளுகிறது என்பதனை குறிப்பிடுவதற்கு தான் இதை சொன்னேன்னு சொல்லலாம். மேலும் வரும் வாரத்தில் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தோம்னாக்க போன வாரம் கூறியது தான் அந்த 21,800ங்கிறது ஒரு லக்ஷ்மண் ரேகா, அதை தாண்டினா அதுலேருந்து ஒரு 400 புள்ளிகள் வரை ஏறக்கூடும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,550 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய 47,800 இதுக்கு மேலே நின்னதுனாக்க 48,500 to 48,800, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் வரை செல்லக்கூடும். அதேமாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,000. இந்த வாரம் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வர இருக்கிறதுனால ட்ரிகர் பேஸ்டு மார்க்கெட்டாக இருக்கக்கூடும், வாலட்டிலிட்டி மிகுந்து இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.